வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் கீரை பறிக்கலாம். கடையிறதுக்கு கீரை இது கரிசலாங்கண்ணி கீரைன்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன கீரை சொல்கிறாங்களோ நீங்கள் அந்த பேர் வச்சுக்கோங்க. கடையிற கீரை இதெல்லாம். கரிசலாங்கண்ணி கீரை கொஞ்சம், குப்பைமேனி, பாசாக்கீரை இதெல்லாம் கலந்து பொரித்து கடைஞ்சா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் தானாகவே முளைச்சது தான். பாசாக்கீரை, அப்புறம் பொரியலுக்கு மணத்தக்காளி கீரை பறிச்சுக்கலாம். அதெல்லாம் கடையிறதுக்கு. இது பொரியலுக்கு, கீரை பொரியலுக்கு மணத்தக்காளி கீரை எல்லாம் அறுத்து எடுத்துக்கலாம். இந்த கீரை நம்ம அறுத்து எடுத்துக்கிட்டோம்னாலும் அதுக்கப்புறம் நல்லா துளுத்து வந்துடும். இதுவுமே தானாக அப்படியே விதை விழுந்து முளைக்கிறது தான். பொரியலுக்கு பொரித்து எடுத்துக்கிட்டு அடுத்தது நம்ம தூதுவளை கொஞ்சம் பொரிச்சிக்கலாம் ரசம் வைக்கிறதுக்கு. தூதுவளை முள்ளாக இருக்குங்க, கையில் சொருக்குன்னு குத்தும். தூதுவளை நாங்கள் வச்சது கட் பண்ண துளுத்து வந்துக்கிட்டே இருக்கும். முள் நல்லா மாட்டிக்கிச்சு. அவ்வளோதான் ரசத்துக்கு. அப்புறம் குழம்பு தாளிப்புக்கு கருவேப்பிலை தழை பறிச்சுக்கலாம். ஒவ்வொரு டைம் கருவேப்பிலை தழை சூப்பராக இருக்கும், ஒவ்வொரு டைம் நோவு விழுந்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிரும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு அப்படியே ஒரு கொய்யாப்பழம் பறிச்சிக்கிட்டு வந்துடலாம். கீரை சுத்தம் பண்ணணும்ல, உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டே கீரையெல்லாம் சுத்தம் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பறிச்சிட்டு வந்தாச்சு. இது கடையிற கீரை. இது பொரியலுக்கு. இது ரசத்துக்கு தூதுவளை தழை, தாளிப்புக்கு கருவேப்பிலை தழை. இதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இது கொய்யாப்பழம்